வணக்கம். கிரிக்கெட் வீரர் அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு அறிவிச்சிருக்கிறார். எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, அதில் லெஜண்ட்ஸ் விடைபெறும் பொழுது நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? இன்னும் கொஞ்ச காலம் இவர்கள் தொடர்ந்து இருக்கலாமே அப்படிங்கிற ஏக்கம் எல்லாருக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் சமுதாயத்தில் இருக்கும் பொழுதே அவர்கள் ஓய்வு அறிவிப்பது தான் அவங்களுக்கு சிறப்பு. அதைத்தான் அஸ்வின் செஞ்சிருக்கார். ஏன்னா இந்த மாறி வரும் உலக சூழ்நிலையில் மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது. மாற்றம் இருந்து கொண்டு தான் இருக்கும். இந்த அஸ்வினுடைய ஓய்வு காலத்தின் கட்டாயமா? கால மகள் தான் இதை தூண்டிவிட்டிருக்கிறாளா, இதை ஏற்படுத்தி இருக்கிறாளா என்றால் ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் விற்பன்னர்கள் என்று சொல்லக்கூடிய லெஜண்ட்ஸ் தோன்றுவார்கள். தோன்றி உயர்வடைந்து கொண்டே செல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அப்படியே வளர்ச்சி அப்படியே கிடைமட்டமாக இருக்கும். அந்த கிடைமட்டமாக இருக்கும் பொழுதே சில பேர் ஓய்வு பெற்று நற்பெயரை சம்பாதித்து விடுவார்கள். அந்த வகையில் ரவிச்சந்திரன் அஸ்வினும் இன்று ஓய்வை அறிவித்திருக்கிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்திரேலியா தொடரினுடைய முதல் டெஸ்ட் போட்டி இவர் 106 டெஸ்ட் போட்டியில் 537 விக்கெட் எடுத்திருக்காங்க. 106 டெஸ்ட் போட்டியில் 537 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. 6 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. பேட்டிங்லையும் இவர் ஒன்றும் குறைஞ்சவர் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுதும் இவர் வெளியே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அது பார்க்கக்கூடிய நம்மளுக்கே ஒரு தர்ம சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுச்சுங்க. நான் என் நண்பர்கள்ட்ட எல்லாம் சொன்னேன், என்ன இவர் இனிமேல் வெளியே நிற்க வேண்டிய அவசியத்துக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணாங்க, இப்படி பிளேயிங் 11 எப்படி எடுத்தாங்க அப்படின்னா, 537 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. சில மாதங்களுக்கு முன்னர் தான் டெஸ்ட் போட்டியிலே சதம் அடிச்சிருக்கிறாரு. பேட்டிங்லேயும் இவர் குறைந்தவர் இல்லை. அப்போ இவர் வெளியே இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இதே மாதிரி தான் ரவீந்திர ஜடேஜாவும் வெளியே இருந்தார். அப்போ இந்த சூழ்நிலைக்கு என்ன காரணம் என்ன? இந்தியாவினுடைய கிரிக்கெட் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்குதுங்க. ஒரு காலத்தில் பந்து வீச்சாளர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருந்ததுங்க. நான் 70s எடுத்துக்கிட்டிங்கன்னா பேடி, சந்திரா, பிரசன்னா, வெங்கட்ராமன் 4 பேர் இருந்தாங்க. பிஷன் சிங் பேடி, சந்திரசேகர், பிரசன்னா, எஸ் வெங்கட்ராமன் 4 பேர் இருந்தாங்க. ஆனால் 3 சுழற்பந்து வீச்சாளர்கள் தான் அணியில் வைக்க முடியும் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் ஒரு சுழற்பந்து வீச்சாளர் வெளியே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுங்க. பெரும்பாலும் அது எஸ் வெங்கட்ராமனாக தான் இருக்கும். அப்போ வருத்தப்படுவோம், நாங்கள்லாம் தமிழ்நாட்டு ரசிகர்கள் வருத்தப்படுவோம். இவ்வளோ அற்புதமான துல்லியமான நம்மளுடைய தமிழ்நாட்டு வீரருக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது அப்படின்னு நினைப்போம். ஏன்னா 3 பேர் தான் பிளேயிங் 11 சேர்க்க முடியும். ஒருத்தர் எப்போவுமே ஒருத்தர் வெளியே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதற்கு பிறகு திலீப் தோஷி, ரவி சாஸ்திரி, அனில் கும்ளே, ஹர்பஜன் சிங், இப்படி வரிசையாக சுழற்பந்து வீச்சாளர்களினுடைய ஆதிக்கம் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுழற்பந்து வீச்சாளர்களினுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏற்கனவே ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காங்க. முதல்ல குல்தீப் யாதவும் சகாலையும் கொண்டு வந்தாங்க. அவங்க 2 பேரையும் கொண்டு வந்ததுனால தான் இவங்க 2 பேருமே ஒன் டே மேட்ச்லேருந்து வெளியே நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ரவிச்சந்திரன் அஸ்வினும் ரவீந்திர ஜடேஜாவும், சகாலும் குல்தீப்பியாவும் வந்தாங்க. பிறகு இப்போ வருண் சக்கரவர்த்தி வந்திருக்கிறாரு. இன்னும் நிறைய பந்து வீச்சாளர்கள் வந்த வண்ணமாக இருக்கிறாங்க. சுழற்பந்து வீச்சாளர்கள் ரவி பிஷ்ணா இருக்கிறாரு. சில பேர் ஞாபகம் வரமாட்டேங்குது அவசரத்தில். அப்போ இந்த பஞ்ச் ஆஃப் லாட் ஆஃப் இந்த சுழற்பந்து வீச்சாளர்களில் 2 பேர் தான் எடுக்க வேண்டி இருக்குது.
அதனால இவங்க ஏற்கனவே வந்து ஒன் டே மேட்ச்லையும் T20 மேட்ச்லையும் இடம் இல்லாமல் போயிருந்தாரு. டெஸ்ட் மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல் இவங்கள ப்ரிஃபரன்ஸ் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் கொஞ்சம் நுணுக்கமான பேட்டிங் திறமை வச்சுருக்காங்கன்னு நம்புகிறாங்க. அவங்கள்ட்ட பேட்டிங் திறமை இருக்குது. இளைஞர்கள் அவங்க இளைஞர்களின் ஆதிக்கம் கோலோச்சி கொண்டிருக்கிறதுனால இப்போ இவங்க விடைபெற வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டாங்க. ஆனால் அவர் போல்டாக வந்து ஒரு டிசிஷன் எடுத்து நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதான் முக்கியம். ஏன்னா 19 பேர் கொண்ட டீம்ல இருந்துட்டு அந்த 11 பேர்ல வராம வெளியே உட்கார்ந்துட்டு இருந்திருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அதே சமயத்தில் இந்த மாதிரி லெஜெண்டுகளினுடைய திறமை வீணாகாது. அது கிரிக்கெட் உலகத்திற்கு ஏதேனும் ஒரு வகையில் வந்து பயன் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த அஸ்வின் இவரை போல 100 அஸ்வின்களை உண்டாக்கக்கூடிய திறமை படைத்தவர். பல்வேறு இடங்கள்ல ஒரு பயிற்சி அளிக்கக்கூடிய நிபுணத்துவம் வாய்ந்தவராக அவரை வச்சிருக்காங்க. இவர் நிறைய வேகப்பந்து வீச்சாளர்களை கூட உருவாக்க முடியும், சுழல்பந்து வீச்சாளர்களை உருவாக்க முடியும், நிறைய பேட்ஸ்மேன்களை உண்டாக்க முடியும். கிரிக்கெட்டில் எல்லா விதமான திறமையுடைய ஆளுகளையும் உருவாக்கக்கூடிய தகுதி உடையவர். நான் சொல்றேன், இவர் தமிழகத்திலிருந்து நிறைய அஸ்வின்களை இன்னும் உருவாக்குவார். இவர் 1000 அஸ்வின்களை உருவாக்கக்கூடிய தகுதி உடையவர். அஸ்வினுடைய சகாப்தம் முடியவில்லை. அஸ்வின் அவரை போல வல்லன்மை வாய்ந்த தமிழகத்தில் பிறந்து வளரக்கூடிய விளையாட்டு வீரர்கள் ஒரு 1000 பேரை உருவாக்கி கிரிக்கெட் நல்லுறவுக்கு கட்டாயம் அளிப்பார். அதனால் ரசிகர்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. எப்பொழுதெல்லாம் இந்த லெஜெண்ட் என்று சொல்லக்கூடிய விற்பனர்கள் ஓய்வு பெறுறார்களோ அப்போ நமக்கு சிறு மனக்கலக்கம் ஏற்படுறது உண்மைதான். எந்த துறையாக இருந்தாலும் சரி. திரையுலக ஜாம்பவான் ஒருத்தர் விடைபெற்று செல்லும்போது நம்ம வருத்தப்படத்தான் செய்கிறோம். வருத்தப்படத்தானே செய்வோம். 1977 திரையுலக ஜாம்பவான் எம்ஜிஆர் விடைபெற்று முதலமைச்சர் ஆனார். ஆனாலும் திரையுலகத்திற்கு அவரை மாதிரி ஒருத்தர் இல்லாமல் போகிறாரே என்ற வருத்த ரசிகர்களுக்கு இருக்கத்தானே செஞ்சது. அதே மாதிரி தான் இது. செஸ் உலகில் விஸ்வநாதன் ஆனந்த் ஓய்வு பெற்றாரு. அவர் உருவாக்கிய குகேஷ் என்று வந்திருக்கிறார். இதை போல வல்லுநர்கள் ஓய்வு பெறும் பொழுது சிறிது கலக்கம் ரசிகர்களுக்கு ஏற்படுவது உண்மைதான் என்றாலும் ரசிகர்கள் அஞ்ச வேண்டியதில்லை. இவர் அஸ்வின் தன்னை போல இன்னும் 1000 அஸ்வின்களை உருவாக்குவார், தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதில் ரசிகர்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்படியும் மனக்கலக்கம் இல்லாமல் இருக்கும்படியும் கேட்டுக்கொள்வதற்காக இந்த தமிழக ரசிகர்களுக்கு, குறிப்பாக இந்திய ரசிகர்களுக்கு இந்த பதிவை போடுகிறேன். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை நினைத்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, வாழ்க்கையில் தோல்வி இல்லை. அஸ்வின் எல்லா வளமும் நலமும் பெற்று பேரும் புகழும் பெற்று வாழ்வதற்காக இறைவனை வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.